பங்காளி சொல்லு பங்காளி. இந்த வருஷம் நம்மளுக்கு கப்பு இல்லை போலையே. இது கப்பு இல்லையா? உங்களுக்கு தான் கப்பு இல்லை. இந்த வருஷம் கப்பு நாங்கள் தான் அடிச்சு தூக்குறோம். அடையாம் பங்காளி, நீ வேற விவரம் முடியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு கப்பு அடிக்கிறாராம் கப்பு. இந்த டைமு கிளைமேக்ஸில் எப்படி கப்பை தூக்குறேன்னு பாரு பங்காளி. அட போயா, நம்ம மானம் தான் காற்றுல பறக்குது, இதில் கப்பு அடிக்கிறாராம் கப்பு. தெரியுமா, நம்ம 2 டீமையும் கலாய்க்கிறது வேற எந்த டீம் ஃபேன்ஸும் கிடையாது. நம்ம டீம் ஃபேன்ஸ் தான் நம்மளே கலாய்க்கிறாங்க, காரி துப்புறாங்க. அதுவும் உங்களால் தான்யா. ஐபிஎல் இருக்க ஒரு டீமு தான் மற்ற டீம் கலாய்க்கும். ஆனால் நீங்கள் ஒரு டீமு தான் உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க. எதுக்கே அந்த திலக் ஒரு மொதல் மேட்ச் வெளியே போக சொன்னீங்க? இல்லை அப்படி வெளியே போக சொன்னீங்களே, நீங்கள் ஜெயிச்சிங்களா? 2ஆம் மேட்ச் அடிச்சாம்பர் அடி. 2ஆம் மேட்ச் தோத்தாலும் கௌரவமாக தோத்தீங்க. காரணம் அவன் தான். இதில் கடப்பாறை பேட்டிங்க, கட்டிங் பிளேயர் பேட்டிங்க. சீ போய் பேசாமறியா. நீங்கள் மட்டும் ஒழுகா இந்த ஐபிஎல்லையே ஆர்டிக் 6 பார்த்துருக்கேன், ஆர்டிக் 4 பார்த்துருக்கேன், அவ்வளோ ஏன் ஆர்டிக் விக்கெட்டை கூட பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக இவ்வளோ பெரிய டீம் நீங்கள் ஆர்டிக் தோல்வி வெக்கமா இல்லை? இவ்வளோ பேசுகிற மொதல் மேட்ச் எங்கள்கிட்ட கேவலமாக தோத்தீங்க. நாங்கள் மொதல் மேட்ச் எப்பயுமே சாமிக்கு விட்டுருவோம். அதனால தான் வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட தோத்தமே தவிர நீங்களாக ஒன்றும் ஜெயிக்கலை. அதை மறந்துடாத. யோ சும்மாரியா பங்காளி, தோத்து போட்டு சாக்கு வேறு சாக்கு. சாக்கும் இல்லை கட்டப்பும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கேளு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா டீமோட கேப்டனு ராகுல் டிராவிட். ஆமாம், ராகுல் டிராவிட் தலைமையில் இந்தியா டீமு இங்கிலாந்துக்கு போய் படும் கேவலமாக தோத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கூட டிராவிட் கேப்டன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. கரெக்டு. அடுத்து அந்த கேப்டன் பதவி சச்சினுக்கு போகுது. ஆமாம், பேட்டிங்கில் என்னால் கவனம் பண்ண முடியாதுன்னு சச்சின் அந்த கேப்டன் பதவி வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்து கேப்டன் பதவி சேவாக்கு போகுது. ஆமாம், சேவாக்கும் பேட்டிங்கில் கவனம் செலுத்த முடியாதுன்னு அவரும் அந்த கேப்டன் பதவியை வேணான்னு சொல்லிட்டாரு. திரும்ப இந்தியா டீமு சச்சின்கிட்ட யோசனை கேட்குது. அதுக்கு சச்சின் என்ன சொன்னார்? பேசாமல் தோனியை கேப்டன் ஆக்கிருங்க, அவர் தான் ஃப்யூச்சரில் இந்தியா வழி நடத்த சிறந்த கேப்டன் சொன்னார். சச்சினால தான் தோனியே கேப்டன் ஆனார். ஆமாம், அதனால் யுவராஜ் கூட கோச்சிக்கிட்டாரு சச்சின் மேலே. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க பங்காளி? பொறுமையாக கேளு பங்காளி. டோனியும் கேப்டன் ஆகிறாரு. டோனி கேப்டன் ஆன கொஞ்ச நாளில் இந்தியாவினுடைய தடுப்பு சோறான ராகுல் டிராவிட் தோனியால் வரங்கட்ட போகிறாரு. அதோட ராகுல் டிராவிட்டோட கிரிக்கெட் லைஃபு முடிஞ்சு. ஆமாம், அடுத்து கொஞ்ச நாளில் ஐசிசி புதுசாக 2020 ஒரு கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்துது. ஆமாம், 2003. அப்போது சச்சின் ஒன்று சொல்கிறாரு, நான் எல்லா விதமான கிரிக்கெட்டை விளையாடிட்டேன், இந்த 2020 விளையாடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம், பேட்டி கொடுத்தாரு. உடனே தோனி ப்ரெஸ் மீட்டில் 2020க்கு இளம் வீரர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், 2020க்கு சீனியர் பிளேயர் யாரும் வராதிங்கன்ட்டு குண்டு தூக்கி போட்டார். ஆமாம், அதான் கரெக்டு. அப்போது சச்சின் ஒரு முடிவு பண்ணுறாரு, என்னையவா நீங்கள் வாரங்கட்ட பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த மேட்ச்சில் சப்ஸ்டியூட்டாக விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் சப்ஸ்டியூட்டாக மட்டும் விளையாடல, கூல்ட்ரிங்க்ஸ் பாய் மாதிரி இடையில கூல்ட்ரிங்க்ஸும் தூக்கிட்டு போனார். ஆமாம், அவர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏதோ புதுசாக கிரிக்கெட் விளையாட வந்த பையன் மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தூக்கிட்டு போனார். ரொம்ப பாவம் தான். எதுக்கு அதை பண்ணார்? என்னால் எதையும் பண்ண முடியும், என்னால் இன்னும் கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு உடல் தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா டீமுக்கும் தோனிக்கும் காட்டணுன்றதுக்காக அதை பண்ணார். சரி. அப்புறம் ஒவ்வொரு சீனியர் பிளேயராக தோனி வாரம் கட்டுறாரு. டிராவிட்டு, கங்குலி, சேவாக்கு, கம்பீர், ஜாகிர்கான். வயசு ஆயிடுச்சுன்னா கிரிக்கெட் விட்டு போயிடணும், அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும். சும்மா அதான் சொல்கிறேன். இப்போ சிஎஸ்கே 170 அடித்தா வின்னு, 10 ஓவருக்கு 70 அடிச்சிட்டாங்க, 3 விக்கெட்டு. இன்னும் 10 ஓவருக்கு 100 தான் அடிக்கணும். 4வதா தோனி இறங்கணுமா ஜடேஜா இறங்கணுமா? கணக்குப்படி பார்த்தா டோனி தான் இறங்கணும். தோனி பேட்ஸ்மேனா ஜடேஜா பேட்ஸ்மேனா? டோனி தான். அடுத்த விக்கெட்டாவது தோனி இறக்குவாங்கன்னு பார்த்தா அஸ்வினை இறக்குறாங்க. அஸ்வினுக்கு அப்புறம் இறங்கி விளையாடுறதுக்கு பேசாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிடலாம்ல வயசான காலத்தில். இது வயசாயிருச்சா? அந்த ஸ்டெம்பிங்கை பார்த்தல என்ன மாதிரி ஃபிட்னஸ்ன்னு எங்கள் தலை. சரி, அதுக்கு 4வது விக்கெட்டை இறங்கி சிஎஸ்கே ஜெயிக்க வைக்கலாம்ல. தலைக்கு முன்னாடி மாதிரி உடம்பு ஒத்துழைக்கல, முட்டியில் வேற அடி.
அப்போ வயசாயிருச்சு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடு. இது வயசாயிருச்சா? அந்த ஸ்டெம்பிங்கை பார்த்தல என்ன மாதிரி ஃபிட்னஸ்ன்னு. ஓ அப்பா, அதுக்கு 4வது விக்கெட்டை இறங்கி சிஎஸ்கே ஜெயிக்க வைக்கலாம்ல. விடமாட்டான் போலையே. தலைக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இல்லை, முட்டியில் வேறு காயம். அட போயா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல்வாதி தோனி தாயா. அதுக்கப்புறம் தாயா மோடியெல்லாம். சிஎஸ்கே ஃபேன்ஸை எப்படி ஏமாத்துன்னு சொல்லிட்டு தோனிக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக 16வது ஓவரில் இறங்கி 18வது வரைக்கும் சிங்கிள் மட்டுமே அடிக்கிறது. பாவம் அந்த ஜடேஜா தான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 6ம் 4ன்னு அடிச்சுட்டு கிடப்பான். ஸோ அதை வேற ஞாபகப்படுத்துகிற. விடமாட்டான் போலையே. 16வது ஓவரில் இறங்கி 6 அடிக்க முடியாத தோனி 19வது ஓவர்லையும் 20வது ஓவர்லையும் 2 6 2 4 அடிக்க வேண்டியது. 15,000 போட்டு டிக்கெட் எதுக்கு எடுத்துகிட்டு வரான்? சிஎஸ்கே ஜெயிக்கிறத பார்க்கறதுக்கா? என் தலைவன் அடிக்கின்ற அந்த ஒரு 6னை பார்த்து ரசிப்பதற்காகத்தான் அந்த 15,000 போட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வருகிறான் என்று சொன்னாரே பாரதி. நீங்களும் அந்த 6ஐ தான் பார்க்க வந்தோம், சிஎஸ்கே ஜெயிக்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தோனியால் சிஎஸ்கே தோத்ததை ஒத்துக்காம அதை தோனி அடித்த 6ஐ மட்டுமே பேசுவீங்க. தோனி அடித்த 6ஐ தான் பார்க்கணுன்னா பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்கய்யா. சும்மா வயசான காலத்தில். இது வயசாயிருச்சா? அந்த ஸ்டெப்பிங்கை பார்த்தல. அப்போ சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்கிறது. டோனிக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இல்லை. பேசாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிடலாம்ல வயசான காலத்தில். அந்த ஸ்டெப்பிங்கை பார்த்தல. அப்போ சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்கிறது. டோனிக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இல்லை. பேசாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிடலாம்ல வயசான காலத்தில். அந்த ஸ்டெப்பிங்கை பார்த்தல. அப்போ சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்கிறது. டோனிக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இல்லை. அடப்பே, இது வயசாயிருச்சா? அந்த ஸ்டெப்பிங்கை பார்த்தல. டோனிக்கு முன்னாடி மாதிரி உடம்பு இல்லை. 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 அந்த ஸ்டெப்பிங்கை பார்த்தல.